ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அது மட்டும் இல்லாம விஜேஎஸ் வந்து இதுல யாரெல்லாம் புலக போறாரு, யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்டோ இதுல இருக்கு. அது என்ன ஏதுன்றலாம் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜேஎஸ் என்ன கேட்கறாப்லனா, அதாவது நம்ம வந்து ஒரு ரோலை ஒண்ணு கொடுத்துருக்கோம், ஒரு கேரக்டர் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அந்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது புலவர் வந்து பதட்டமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம். அது அவங்களோட நேம் வந்து கிருமின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த கிருமி போயிட்டு வீட்டுல எல்லாரையும் கடிச்சு அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து இந்த வீட்டுல பதட்டமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்ல, யாரையாவது ஒருத்தர் திட்டினா கூட இல்ல யாருக்கையாவது சண்டைக்கு போனாலும் வந்து அவங்க பதட்டமா தான் இருக்காங்க. யாராவது வந்து நல்ல பேர் வாங்கினாலும் அவங்க வந்து பதட்டமா தான் இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பதட்டம் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து ஒரு டப்பா, அதாவது அந்த ஒயிட் டப்பா, இது எங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விக்கல் சீக்கிரமுக்கும் வியன்னாக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும் பாத்தீங்களா. அந்த ஒயிட் கலர் டப்பால வந்து அவங்களோட துணி இருந்திருக்கும். அந்த துணியை வந்து விக்கல் சீக்கிரம் நடு வீட்டுல இருந்து வச்சாருன்னு சொல்லிட்டு வியன் ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அதை தான் இங்க மீன் பண்றாப்ல. சோ இதை பார்க்கும்போது வியன்னாக்கு சரியான ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், விக்கல் சீக்கிரமும் சின்னதா ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த மொத்த பதட்டையும் தூக்கின்னு வந்து அந்த வெள்ளை கலர் பக்கெட்டில போட்டு நடு வீட்டுல எடுத்துன்னு வந்து வச்சு கேள்வி கேட்டுலாமோ அப்படின்றாப்ல. சோ இதை பார்க்கும்போது விக்கல் சீக்கிரம் வியன் அந்த மேட்டர் எடுத்துட்டு வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கானா வினோத்தும் பிரஜன் அவர்கள் அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கானா வினோத்தையும் கேள்வி கேட்பல, பிரஜனையும் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். சோ சாண்ட்ராகோ ரோஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியும். சுபிக்ஷா அவர்களுக்கும் ரோஸ்ட் இருக்கும். என்ன ப்ரோ சுபிக்ஷா தான் நல்லா ஆனாலே ஏன் ரோஸ்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுபிக்ஷா வந்து அவங்க மேல விழாமையே வந்து ஒரு விஷயம் எல்லாம் பேசினாங்களே. கானா வினோத் மட்டும் இல்லாம நம்ம கம்முறுதினும் எல்லாரையும் வந்து சனியை முடிச்ச நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. சோ அது வந்து அந்த தப்பு அவங்க பண்ணியே இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சனியம் பிடிச்ச நாய்களா, அவங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எடுத்து போட்டு அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த விஷயத்த பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த வீட்டுல பதட்டமா இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த வீட்டுல வந்து என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம எல்லாம் வந்து பதட்டமாவே இருந்தாங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிரஜன் அவர்கள் வந்து அவங்க டீம் வந்து முதல்ல எடுத்த உடனே நம்ம இவங்க இருக்காங்களே விஜய் பார்வதி அவங்க டீம்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து உள்ள லாக் பண்ணிட்டாங்க. ஆக்டிவிட்டி ரூம்ல லாக் பண்ணிட்டு இவங்க வெளியே வந்து அந்த இது எடுத்துட்டு நெக்லஸ் தூக்கி மேல விசிறி அடிச்சிட்டாங்க. ஓகேவா? பிக் பாஸ் வீட்டுக்கு மேல விசிறி அடிச்சிட்டாங்க. சோ அது எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. அது வந்து பிக் பாஸ் வந்து ஓகே சொல்லி அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாப்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து கேன்சல் பண்ணப்படும்ன்றது தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து அது வந்து ஃபேர் கேமே இல்ல, அன்ஃபேர் கேம் தான். சோ அதனாலதான் வீடியோல வந்து நிறைய சண்டைகள் வந்தது. ஓகேவா? அது பண்ணாம இருந்தா இவங்க எல்லாம் மிக்சர் சாப்பிட்டு அந்த கேம் அந்த இதுவை வந்து பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சோ விஜேஎஸ் நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த ப்ரோமோ வந்து ரொம்ப ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் எடுத்தவனே கானா வினோத்தும் பிரஜனுக்கு தான் ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மீதி எல்லாருக்கிட்டையும் போவாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே. சோ இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு விஜேஎஸ் வந்து ஃபயர் மோட்ல இருப்பாரா, இல்லைன்னா வந்து நார்மல் மோட்ல வந்து சும்மா எப்பயுமே வந்து ஜாலியா தட்டி கொடுப்பார்ல அந்த மாதிரி தட்டி கொடுக்க போறாரான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபயர் மோட்ல இருந்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் வர அந்த இதுல இருக்காங்க பாத்தீங்களா, கேம் ஆடுறாங்களா, அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் போது இதுக்கப்புறம் பயபக்தியோட விளையாடுவாங்க. விஜேஎஸ் ரோஸ் பண்ணாம சும்மா சிம்பிளா வந்து தட்டி குடுத்துட்டு போனாருன்னா இது வந்து எல்லாரும் வந்து அதிக அட்வான்டேஜா எடுத்து பிக் பாஸ் வந்து ரொம்ப காண்டேத்துவாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காப்ல, அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லா சேர்ந்து எனக்கு ரொம்ப பேஷன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாப்ல. சோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஆயிட்டாப்ல. பிக் பாஸ் ரொம்ப கான்ல இருக்கிறத பார்க்க முடியுது மக்களே. பிக் பாஸ் டீமும் கான்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா பிக் பாஸ் அவ்வளவு தூரம் வந்து கத்திட்டு நீங்க என்கிட்ட இருந்து வந்து அந்த இதுவை ஏர்ன் பண்ணணும், அதாவது அந்த மரியாதை நீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க அதை கேட்காம பிக் பாஸ் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுல பண்றாங்க. பிக் பாஸ் வாய்ஸே மாறி இருக்கும். எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சோ இதனால இவங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆக போகுது. அதே மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து எலிமினேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விஜய் பார்வதி எலிமினேட் இல்ல, விஜய் பார்வதி எலிமினேட் பண்ண போதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. சுபிக்ஷா அமித் பார்கவ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எலிமினேட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் டபுள் எமிஷன் தான் போயிட்டு இருக்கு. சோ ஆனா இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் வரல. பட் ஆனா விஜய் பார்வதி சேவ்டு அப்படின்ற நியூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்டம் வந்து சூடு பிடிக்குது மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.